ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். கொஞ்சம் அடினியம் பிளான்ட் வாங்கியிருக்கிறேங்க. மீஷோவில் இது 252 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். மொத்தம் 6 பிளான்ட்டு. இது காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. அதில் 252 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணி ஒரு 15 டேஸில் கிட்டத்தட்ட டெலிவரி ஆச்சுங்க. இப்போ ஏற்கனவே நான் இதுவும் மீஷோவில் வாங்கினது தாங்க. இந்த ஒயிட் கலர் பூ பூத்துருக்கு இல்லையா, இந்த அடினியம் பிளான்ட்டை தவிர மீதி எல்லாமே மீஷோவில் வாங்கினது தான். இந்த ஒயிட் கலர் பூ மட்டும் நான் நர்சரி கார்டனில் வாங்கினேன். இது ஒரு செடி மட்டுமே 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இந்த செடி எல்லாமே, இந்த அடினியம் பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மீஷோவில் இதே மாதிரி காம்போ ஆஃபரில் தான். இது 3 பிளான்ட் 175க்கு வாங்கினேன். இப்போ 6 பிளான்ட் 252 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ இதில் ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் அவன் வைக்க போகிறேன். ஒரு தொட்டி மட்டும் காலியாக இருக்குது, அந்த பிளாக் கலர் தொட்டி. அதை மட்டும் அதில் வைக்கலான் இருக்கேங்க. இப்போ இது பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வெளியே இது ஆடாதோடங்க. இந்த செடி ஒரு சின்ன கிளையாக உடச்சி தாங்க கொண்டு வச்சேன். ஒரு கார்டன்லேருந்து வாங்கிட்டு ஒரு சின்ன கிளை ஒரு அடி அளவுக்கு ஹைட்டில் வச்சேன். இது நல்லா இப்போ புஷ்ஷியாக வளர்ந்து இப்போ இதில் இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இது பூக்கள் எடுக்க 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் வச்சு. இதில் பாருங்கள், அந்த பூ வர்றதுக்கு முன்னாடி அந்த இதழ் கூட பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ரோஸ் இதழ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோஸ் பூ எப்படி இருக்குமோ அது க்ரீன் கலரில் இருக்கும். அடுத்து இந்த அடினியம் பிளான்ட் எல்லாமே இங்கே தான் முன்னாடி வைக்கலான் இருக்கேங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏற்கனவே இட்லி பூ, அப்புறம் ஒரு கொய்யா கன்று, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கன்று எல்லாம் வச்சுருந்தாங்க, நெல்லிக்காய் மரம்லாம். இதெல்லாமே எல்லாம் மாடு கடிச்சு ஒன்றும் இல்லாமல் அப்படியே செடி எல்லாமே பிடுங்கி போட்டுருச்சு. இந்த ஒயிட் கலர் பூத்திருக்க அடினியை மட்டும் நான் நர்சரி கார்டனில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது நல்லா ஹைட்லேயே இருந்துச்சு. அதனால் 250 ருபீஸ் கூட சார்ஜ் பண்ணாங்க. இப்போ மீஷோவில் வாங்கியதுக்கு எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது. அதாவது ஒரு 4 or 5 இன்ச்சஸ் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ ரேட்டுக்கு கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல. இப்போ அடினியம் பிளான்ட்டு இங்கே தான் வைக்க போகிறேன். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் மண்ணுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு ட்ரை ஆகிடுச்சு மண். குழி பறிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு. தண்ணி எல்லாமே கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பள்ளம் பறித்து இந்த 5 பிளான்ட்டு கீழேயும் 1 மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் தொட்டிலையும் வச்சுருக்கேன். இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு போக பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.